பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பானை உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தை திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பானை உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொழிஞ்சிப்பட்டி பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு சிறியது முதல் பெரிய அளவிலான மண்பானைகள், கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தப்படும் தீச்சட்டிகள், 1000 கண் பானைகள் உள்ளிட்ட பல்வேறு மண்பாண்ட பொருட்கள் நேர்த்தியாகவும் கலைநயமிக்கதாகவும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. அத்துடன் அடுத்தடுத்த மாதங்களில் அனைத்து கிராமங்களிலும் கோவில் திருவிழாக்கள் நடைபெற உள்ளதால் தீச்சட்டிகள், 1000 கண் பானைகள் உள்ளிட்ட பாண்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் மண்பாண்டங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகரிகம் வளர்ந்து அனைத்தும் நவீனமயமாகி வரும் நிலையில் பழமையான மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. இந்த நிலையில் மண்பாண்ட தயாரிப்புக்கு கண்மாய்களில் இருந்து வண்டல் மண் எடுக்கவும் அதிகாரிகள் அதிக கெடுபிடி விதிப்பதாக புகார் கூறுகின்றனர். வண்டல் மண் எடுக்க அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள், தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்தை மறக்காமல் மண்ணாலான பொருட்களை பயன்படுத்தினால் தங்களை போன்ற உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு சாமி முதல் கொண்டு செய்வோம், எல்லாம் செய்வோம். மக்கள்கிட்ட இப்போ மண் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியல. நாங்கள் 2 பேரும் என்ன செய்ய முடியும்? கல்லடு கட்ட 70 வயசுக்கு பிற்பாடு போய் நான் என்ன செய்ய முடியும்? நீ ஒரு 5 மண்ணெல்லாம் கூப்பிட்டு யாரும் வரமாட்டேன்றாங்க. நான் சும்மா 5 சட்டியில் அடிக்கிட்டு வந்து தரத்தி தள்ளி வந்து போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. அரசாங்கம் பார்த்து ஒரு நல்லது செய்யுங்க, எனக்கு மண்ணெல்லாம் விடுங்க. முதல்ல இதை மண்ணெல்லாம் நீங்கள் நல்லா வழி காட்டுங்க, ஒரு வழியை காட்டுங்க. காட்டினா தான் நான் 1000 போனால் மற்ற கவர்மெண்ட்டுக்கு என்ன சாமி பொருள் பூரா செய்ய முடியும். இல்லாட்டி நான் செய்யவே முடியாது. நான் என்ன செஞ்சுக்கிற முடியும்? 70 வயசுக்கு பிற்பாடு போய் நான் என்ன தான் வழி பார்க்குறது? இப்படிலாம் இருக்குது. நீங்கள் நல்ல வழியை ஒரு வழியை காட்டுங்க. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லப்பைப்பேட்டை பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்பொழுது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மண்பானை, அடுப்பு, மண்சட்டி போன்ற பொருட்களின் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகை என்பதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே மண்பாண்ட தொழிலாளர்களை அணுகி ஆர்டர்களை கொடுத்து முன்பதிவு செய்துள்ளனர். ஆனால் மண்பாண்ட தயாரிப்புக்கு முக்கிய மூலப்பொருளான வண்டல் மண் கிடைப்பதில் பெரும் சிக்கல் நீடித்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். புதுப்பாடி ஏரியில் இருந்து மண் எடுப்பதற்கான அனுமதி மாவட்ட நிர்வாகத்தினரால் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு புதுப்பாடி ஏரியில் மண் எடுப்பதற்கான ஆன்லைன் பதிவேற்றமானது பதிவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மண் எடுக்க முடியாமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். பொங்கல், கார்த்திகை தீபம் போன்ற சீசன் காலங்களில் மட்டுமே மண்பாண்டங்களின் பக்கம் மக்கள் செல்கின்றனர். ஆனால் அந்த நேரத்திலும் மண் எடுப்பதில் சிக்கல் ஏற்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள், மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக மண்பாண்ட தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மண் எடுப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 30 குடும்பம் எல்லாம் மண்பாண்டம் தான் தொழில் செய்யணுக்கிறோம். கார்த்திகை மாதத்துலேயே எங்களுக்கு மண் ஆர்டர் கொடுக்கும். நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருந்தோம், கச்சேரியும் கொடுக்கவில்லை. இப்போ பொங்கல் வந்து நெருங்கி போயிடுச்சு, இப்போ மண்ணுங்க எங்களுக்கு கொடுக்கல. போன வருஷம் போட்டின மண் தான் இந்த வருஷம் நாங்கள் வேலை செய்யணும் இருந்தோம். அது மண் பத்தலை எங்களுக்கு. நாங்கள் வண்டியில் தான் போய் எடுத்துன்னு வந்து இப்போ வியாபாரிகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்போ சட்டிப்பானை நல்ல மும்முரமாக வியாபாரம் நடந்துருக்குது. எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு மண் கிடைக்கல. இப்போ நீங்கள் மண் கொடுத்தா தான் இந்த தொழில் நாங்கள் ரொம்ப விரிவுபடுத்தினா தான் நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வர முடியும். நல்லா மக்களுக்கு நல்லா ஒரு இதுவாக இருக்கும். எங்களுக்கு மண் கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க பொங்கல் கழிஞ்ச உடனே. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. வியாபாரி நிறைய பேர் வராங்க, மண் கிடையாது. மண் இல்லாத நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு? தயாரிப்புலாம் இருக்குது, நிறைய இருக்குது, கிராக்கி இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது. மண் இல்லாத ஒன்றும் பண்ண முடியும். சும்மா தான் இருக்கிறோம். டெய்லி சைக்கிளையும் டிவிஎஸ் வண்டியில் போய் நாங்கள் மண் எடுத்துன்னு வரோம். அதான் எங்களுக்கு இப்போ இந்த நிலைமை. தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழிலையும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.